நல்வாழ்த்துக்கள் கூட சொல்ல முடியாத சூழ்நிலை கரூரை பொறுத்தவரை இந்த ஆண்டு வந்துவிட்டது. பாரத தேசத்தில் நாம் அடிமைப்பட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தபோது எப்படி ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையோ அந்த நிகழ்வை நாமெல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கோ சந்திப்பதற்கோ வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலையில் இன்றைய இந்திய சமுதாயம் பாரத தேசம் கரூரில் மீண்டும் ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டிருக்கிறது. இதிலே யார் பக்கம் குற்றம் என்று ஆராய்வது, அதற்காக வாதங்களை நடத்துவது, அதற்காக சாதக பாதகங்களாக பேசுவதற்கு ஆள் பிடித்து வைத்து பேசுவது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய பகுதியில் இதுபோன்ற நிகழ்வுகள் சமீப காலமல்ல, எந்த காலத்திலும் நடைபெற்றதில்லை. ஆனால் இங்கேயும் இப்பொழுது அது நடைபெற்று முடிந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இதற்கு ஒரு தீர்வு கண்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 9 குழந்தைகள், 17 பெண்கள், 15 இளம் தளிர்கள். அதிலே ஒருவருக்கு இன்றைக்கோ நாளையோ நிச்சயதார்த்தம் நடத்தப்பட வேண்டிய நிச்சயதார்த்தம் முடிவு செய்யப்பட்டிருந்த ஒரு என்ஜினியர் மாப்பிள்ளை என்று கருதுகிறேன். இவர்களெல்லாம் பரிதாபமாக எல்லோரும் சொல்லியதுதான், இறந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கூட்டத்தில் உரையாற்ற வந்த நடிகர் விஜயை குறை கூறுவது ஒரு பக்கமும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரமுகர் திட்டமிட்டு சதி செய்து இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்து விட்டார் என்று அவரை குறை கூறுவதும், எப்படியோ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எங்கோ தவறு நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. எங்கு தவறு நடந்திருக்கிறது என்று யார் விசாரிப்பது? எப்படி தவறை களைவது? நடந்த தவறுக்கு குற்றவாளியாக்கி அவர்களை தண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்வது? அதை கண்டறிய வேண்டியது எப்படி? அதைத்தான் இன்றைக்கு யார் பக்கமும் சாதகமாகவோ பாதகமாகவோ இல்லாமல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உண்மையை கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உடனடியாக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி, அதிலேயும் தமிழ் தெரிந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய வட்டாரத்தில் இருந்து வடநாட்டுக்கு சென்று வடநாட்டிலே அவரும் ஒரு சினிமா ஸ்டாராக இருந்தவர், ஹேமமாலினி போன்றவர்களும் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், இப்படியெல்லாம் போட்டு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வறிக்கையை என்னுடைய தலைமைக்கு தருகிறார்கள். அதன்பின் அதே நேரத்தில் மைய அரசும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதிநிதியாக, பிரதம அமைச்சர் நேரடியாக வர முடியாத நிலையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், இணையமைச்சர்
முருகன் அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இங்கே நடந்த விவரங்களை ஓரளவிற்கு செவிவழி செய்தியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், அதேபோல் காவல்துறை மாவட்ட அதிகாரி போன்றவர்களெல்லாம் பேசி அவர்களும் சில பிரச்சனைகளை, சில தகவல்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பக்கம் கூட்டத்தில் பேச வந்த விஜய் தான் தவறு செய்தார் என்று காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை ஒரு டிஜிபியோ அல்லது ஒரு ஏடிஜிபியோ வந்து உட்கார்ந்து இந்த நேரத்தில் இது நடந்தது, இந்த நேரத்தில் நடந்தது, இங்கே பாருங்கள் கூட்டம், அங்கே பாருங்கள் கூட்டம், இவர் பாட்டில் வீசுகிறார், இவர் அதை செய்கிறார், இந்த நிமிடம் 19 நிமிடம் பேசுகிறார், முதல் 6வது நிமிடத்தில் ஏறுகிறார், 2வது நிமிடத்தில் இருக்கிறார். இந்த இன்வெஸ்டிகேஷன் விவகாரங்களை எல்லாம் ஒரு மந்திரி அல்ல, ஒரு முன்னாள் மந்திரி, ஒரு எம்எல்ஏ உட்கார்ந்து படம் போட்டு காட்டி விளக்குகிறார். இதுதான் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இதற்கு அதற்கான அவசியம் கிடையாது. அதற்கான அவசியம் அவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது ஒன்று முதலமைச்சர் செய்ய வேண்டும், அல்லது ஒரு அமைச்சரை இதற்காக என்று தனியாக நியமனம் செய்து செய்ய வேண்டும். சட்டப்படி, நியாயப்படி, புரோட்டோகால் படி இவ்வளவு விவகாரங்கள் நடைபெறுகிற இடத்துல ஒரு எம்எல்ஏவுக்கு இந்த அதிகாரங்கள்லாம் கிடையாது. விசாரணை கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது, ஒன்மேன் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் கூட சொல்லிவிட்டோம், அதை கண்துடைப்பு கமிஷன் என்று சொல்லியிருக்கிறோம். பல பேர் சொல்லிவிட்டார்கள். காரணம், அருணா ஜெகதீசன் அவர்கள் பார்த்த உடனே எல்லாம் வேடிக்கை பார்த்து விட்டு படம் எடுத்த உடனே அவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செல்கிறார். இனிமேல் நடப்பதை பற்றி பேசுவதற்காகத்தான், இனிமேல் இது போன்றான காரியங்கள் நடப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாசகத்திலேயே நடந்த விஷயத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்று தான் அர்த்தம். அதிலேயே அந்த ஒருநபர் கமிஷன் சரிந்து விட்டது. இந்த ஒரு நபர் கமிஷனை வைத்துக் கொண்டு டிஜிபி ஒரு நபர் கமிஷன் இருக்கிறது, நாங்கள் இதெல்லாம் இப்பொழுதெல்லாம் அதை வெளியே சொல்ல முடியாது என்று எந்திரித்து போகிறார். அப்படி எந்திரித்து போன தலைமை காவல் அதிகாரி எந்திரிச்சு போகிறார். ஆனால் உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிமிஷத்தில் இது நடந்தது, இந்த நிமிஷத்தில் இது நடந்தது, இந்த நிமிஷத்தில் இது நடந்ததுன்னு படம் போட்டு காட்டுகிறார். இதிலே தான் மக்களுக்கும் சந்தேகம் வருது, மற்றவர்களுக்கும் சந்தேகம் வருது, ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது. அதேபோல் விஜயும், நடிகர் விஜய் அவர்களும் பேசினார், போனார். சரி, திருச்சியிலாவது போய் இருந்து என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்குற வரைக்கும் அவரும் வெயிட் பண்ணி செய்து விட்டு போயிருக்கலாம். அவரும் அதை காத்திருக்கவில்லை, அவரும் சென்னைக்கு ஓடிவிட்டார். ஆக இப்படி பல்வேறு விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இதை ஒரு பொதுவான நீதி விசாரணைக்கு வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை. அதனாலே தான் சிபிஐ விசாரணை வேண்டும். இது பலமுறை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஏதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக அவர் கேட்டது சிபிஐ விசாரணை. ஆக அவர் வழியிலே தான் இதை இப்பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் கேட்டிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியும் கேட்கிறது, மற்றவர்களும் கேட்கிறார். ஆக உண்மை கண்டறிய வேண்டி இது ஸ்டாலினுக்கும் நல்லது. ஏனென்றால் உங்கள் மீது அனாவசியமாக குற்றஞ்சாட்டுகிறார்கள், திட்டமிட்டு செய்கிறார்கள். எப்படி அவ்வளோ அவசரமாக அந்நேரத்திலே உங்களால் மருத்துவமனைக்கு போக முடிகிறது? கூடவே இன்னொரு நடிகரையும் கூட்டிக் கொண்டு போய் எப்படி அழ முடிகிறது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற ஒரு நடிகரையும் கூட்டிகிட்டு போய் எப்படி அழ செய்ய முடிகிறது? ஐயோ, கண்டிஷன் எல்லாம் சொல்லுகிறார். கண்டிஷன் எல்லாம் போடுகிறார். கண்டிஷனே ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னமே கேட்கலையான்னு யாருக்கிட்ட போய் அழுகுறாரு? செத்த குழந்தையோட அம்மா கிட்ட போய் அழுகுறார். அந்த செத்த குழந்தையோட அம்மாவா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அழுகுறாரு. சொன்னமே கேட்டீங்களாடான்னு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிற சூழ்நிலை உருவாகிறது. ஆக இந்த சந்தேகங்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொண்டு அவராகவே கேட்க வேண்டும்.
இப்படித்தான் கேட்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நடைபெற்றது தான் வரும். நீங்கள் கேட்கல, எதையோ காப்பாற்றுறது கேட்டிங்களா, எது கேட்டிங்களா, எதுக்காக வேண்டான்னு சொன்னீங்களோ தெரியவில்லை. என்னுடைய விசாரணை அமைப்பு பெருசு, நான் காவல்துறை அமைச்சர், அதனால் என்னுடைய விசாரணை அமைப்பே பெருசு, என்னுடைய விசாரணை அமைப்பு மேலே நான் எப்படி சந்தேகப்படுறது, அதனால் இன்னும் கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் என்ன நடந்துருச்சு? இப்போ கடைசியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய துணைவியார் வழக்கு மன்றத்துக்கு சென்று வழக்கு மன்றம் சொல்லிடுச்சு சிபிஐ போடுங்கன்னு. சிபிஐ விசாரணை தான் சரின்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா இன்னும் அசிங்கப்பட்டுருவீங்க. ஆக அசிங்கப்படாமல் நீங்களாக இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வது நல்லது. ரெண்டு பேருக்குமே நல்லது. அது விஜய்க்கும் நல்லது, முதலமைச்சருக்கும் நல்லது. காரணம், உங்கள் அமைச்சரவையிலே பங்கு பெற்றவரை நீங்கள் எந்த அளவுக்கு காப்பாற்றினீர்கள் என்று கடந்த கால வரலாறு இருக்கிறது. அவர் போய் குற்றஞ்சாட்டுப்பட்டு கடுஞ்சிறையிலே அடைக்கப்பட்டதற்கு பின்னாலும் அவரை மந்திரியாக தொடரவிட்டது மட்டுமல்ல, அவருக்காக அத்தனை மந்திரிக்கு உள்ள அத்தனை அந்தஸ்தையும் சிறைச்சாலையிலே அமைத்து கொடுத்தது. எல்லா வகையிலேயும் திரும்பி வந்ததற்கு பின்பு அதே போர்ட்போலியோக்களை கொடுத்து அவரை நடமாற விட்டது. மறுபடியும் வேறு வழி இல்லாமல் அவரை வெளியே எடுத்தாலும் கூட அத்தனை தொடர்ச்சிகளையும் அவரை வைத்துக் கொண்டிருப்பது. கடைசியில் இன்றைக்கு கண்கூடாக முதலமைச்சரை போல அவர் இந்த சம்பவத்தை பற்றி விளக்குகிற அளவிற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். காவல்துறையுடைய உயர் அதிகாரி விளக்க வேண்டிய இடத்தில் உட்கார்ந்து விளக்க வேண்டியது, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கலாம், அல்லது எஸ்பி விளக்கியிருக்கலாம். இதுதான் இது நடந்தது. இது என்ன இருக்குது? இதையெல்லாம் வந்து எவிடன்ஸ், சாட்சியங்கள், இவைகளையெல்லாம் ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு சட்டப்படி எம்எல்ஏ அவ்வளோதான். அவருக்கு யார் இந்த அதிகாரம்? ஆக நீங்கள் சாட்சியங்களை மறைக்கிறீர்கள், சாட்சியங்களை தடுக்கிறீர்கள், அல்லது எதிர்காலத்தில் இப்படித்தான் வர வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு நீங்கள் ட்விட்டர் பண்ணுறீங்க, அதாவது சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த சந்தேகத்திலிருந்து முதலமைச்சர் விடுபடணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ இந்த சந்தேகங்கள்லேருந்து முதலமைச்சர் விடுபடணும்னா அதுக்கு தேவை சிபிஐக்கு நீங்களே ஒத்துக்கிட்டு சிபிஐ வைங்க, வரட்டும், முடிவுகள் வரட்டும். நடந்த சம்பவங்கள் நடந்துவிட்டது. நடந்த சம்பவங்களுக்கு யார் காரணம் என்பதை தெரிந்து ஆக வேண்டியது இந்த நாட்டுக்கு அவசியம். அது மட்டுமல்ல, இனிமேல் இது போன்று நடப்பாமல் இருப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும். வீசப்பட்ட செருப்பாக இருந்தாலும் சரி, அது என்ன ஒரே மாதிரி 10-20 ஜோடி செருப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, புது செருப்புகளாக இருக்குது. வேற வீசப்பட்ட செருப்புகள் இருந்து புது செருப்பா, ஏன்னா ஒரே கடையில் வாங்கினா ஒரே பிராண்டு செருப்புகளாக வேறு இருக்கு. அதெல்லாம் அந்த அந்த ஜெகதீசன் ஆயுள் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் வேற கமிட்டியெல்லாம் எடுத்திருக்க வேண்டிய ஆட்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி திட்டமிட்டு செருப்பு வீசுவதற்கு ஆட்கள் அனுப்பப்பட்டார்களா, செருப்பு அங்கேயாவது வாங்கி டப்பாவில் அடைச்சி கொடுத்தாங்களா, இதெல்லாம் கேள்விகள். அதனால் இந்த கேள்விகளுக்கு அவங்களும் பதில் சொல்லணும். இவர் ஏன் வந்து இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் திருச்சியிலிருந்து ஏன் அவசரமாக சென்னைக்கு போனாருன்னு இவரும் சொல்லணும். திருச்சியிலாவது போய் தங்கிட்டு திரும்பி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்த்துருக்கணும். அப்போ மறுபடியும் கேட்டிருக்கணும், நான் வந்து எல்லாம் எங்கள் ஆளுகளை போய் ஆறுதல் கொடுக்கறது நான் வரணும் அப்படி அவர் கேட்டிருக்கணும். அப்போ இவங்கள நீ வந்தால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் நான் அனுமதிக்க முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்கணும். அவன் தோடன் தொண்டா அப்பா அம்மா போகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த எம்எல்ஏவும் மந்திரிகள்லாம் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாங்கன்னு தெரியல, ரெட்டியாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. கேட்டால் அவரும் அப்படி தான் சொல்கிறார், நான் பார்த்தேன், நான் நாளைக்கு வரைக்கும் பார்த்தா கூட கஷ்டமாக போயிடும்னு நான் வந்து உடனே புறப்பட்டுட்டேன், கேள்விப்பட்ட உடனே என்னால் பொறுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு அவரும் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ப்ரோட்டோகால் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கும், எத்தனை மணிக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு சொல்லப்பட்டது, இதெல்லாம் விசாரணையை நாம் விசாரிக்க முடியாது. முதலமைச்சருடைய பயணத்திட்டத்திலே கூட முதலமைச்சருடைய பயணத்திட்டத்தை விசாரிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? யாரால் அதை செய்ய முடியும்? ஸோ அந்த பயணத்திட்டம் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, அவருக்கு வந்த தொலைபேசியில் எது, எப்படியெல்லாம் அவருக்கு தகவல் போனது,
எப்படியெல்லாம் அவருக்கு இந்த மருத்துவமனைக்கு அவரை வர்றதுக்கு அவருக்கான அந்த முத்தாய்ப்புகள் அவ்வளோ சீக்கிரம் அவருக்கான வழிவகை எப்படி நடத்தப்பட்டது, இதெல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விவகாரங்கள். ஸோ அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றால் யார் விசாரிப்பது? இதோ பெத்தாம்போக்கா சிபிஐ தமாஸ்க்கு கேட்கல, அந்த உயர் அதிக அமைப்பால் தான் இவைகளை எல்லாவற்றையும் விசாரிக்க முடியும். விஜயையும் சேர்த்து தான் விசாரிக்க வேண்டும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது எனக்கு எங்களை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்வு எங்கள் ஊரில் நடந்துவிட்டது, எங்கள் பகுதியில் நடந்துவிட்டது. இதை தடுத்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது தேசம் முழுவதும் ஒரு அவமானத்தை கரூர் பெற்றுவிட்டது. பாரத தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை பெற்றுவிட்டது. இந்த அவமானத்திலே நாங்கள் விடுபட்டாக வேண்டும். இது ஒன்றும் பெரிய வீரம் அல்ல. காரியத்தை செய்தவர்களாலும் சரி அல்லது செய்வதற்கு காரணமாக இருந்தவர்களாலும் சரி, யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய வீர செயல் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு மிக கேவலமான செயல். ஸோ அந்த செயலில் இருந்து விடுபடுவதற்கு இது உண்மை கண்டறிந்த வேண்டிய கட்டாயம் இந்த நாட்டுக்கு தேவை, அதுவும் நம்முடைய பகுதிக்கு தேவை. ஆகவே தான் சிபிஐ கேட்கணும். அருகிலேயே மருத்துவமனை குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மருத்துவமனைகள் இருந்தாலுமே அதை மெடிக்கல் காலேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த லோக்கலில் உள்ள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதிகமான பேஷண்ட்டை சேர்த்தாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் நாளைக்கு இப்படி ஒரு விசாரணை கமிஷன் வச்சா இதுக்கு என்ன காரணம், யார் அந்த இடத்துல ஆம்புலன்ஸுக்கு ஏற்றுனவங்க யாரெல்லாம், அதை கொண்டுட்டு போய் அங்கே சொல்லும்போது அங்கே என்ட்ரியில் போட்டிருக்காங்களா, எந்த வண்டியிலேருந்து யார் என்ட்ரி போட்டாங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க யார் என்னங்கிறதையெல்லாம் அவங்க பட்டியல் படும்போது உங்களை மாதிரி பண்ணுற அறிவில் சிறந்த பத்திரிகையாளர்கள் அந்த விசாரணை கமிஷன் முன்னாடி இந்த கேள்விகள்லாம் வைங்க. அதுதான் நான் மொத்தத்தை அவருடைய பேட்டியே சட்டப்படியானது அல்ல என்று நான் முதலே சொல்லிட்டேன். இதை செய்ய வேண்டியது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் செய்திருக்க வேண்டும், அல்லது முதலமைச்சர் ஒரு அமைச்சரை டிப்யூட் செய்து இதை விளக்க இருக்க வேண்டும். இல்லை என்றால் காவல்துறையுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி செய்திருக்க வேண்டும். அதுக்கும் மோர் தேன் ஐஜி. இதை போட்டு பத்திரிகையாளர்கள் மத்தியில் அன்றைய சம்பவத்தை விளக்குவது ஆத்தன்டிகேஷன் எல்லாம் காவல்துறையும் சேர்ந்து எடுக்கப்பட்ட படங்கள், அரசாங்கத்தினுடைய எவிடன்ஸ். அது எத்தனை மணிக்கு ஏறாரு, என்ன பண்றாரு, இட் இஸ் ஆல் particularly everything is recorded evidences. This is more secret evidences. All the secret evidences should be kept by police only, unless chief minister's endorsement. How can it get exhibited? முதலமைச்சர் அனுமதி இல்லை, ஏன்னா காவல்துறைக்கு அவர் தான் அமைச்சர். முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் காவல்துறையிலிருந்து எடுக்கப்பட்ட சாட்சியங்கள் எப்படி வெளிவருது? அதை சொல்றவர் யார்? அப்ப அதுக்கான காரணம் என்ன? அப்ப பயமா? அதாவது அதுதான் கேள்வி. அப்போ நான் முன்கூட்டி போறீங்களோ, அது நம்ம மேல ஏதாவது வந்துரும்னு பயப்பட்டு இந்த வேலையை செய்கிறீங்களா? ஏன்னா அதுக்கான முதலமைச்சர் அதுக்கான உதவி செஞ்சிருவாருங்கிற சந்தேகம் இருக்கு. எப்படின்னா இவரை குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதுக்கு பின்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்கு பின்பு மந்திரியா தொடர விட்டார். ஏன்னா இந்த மந்திரி சபையில் வேற ஆளே இல்லையா, வேற ஒருத்தருக்கு அதை இன்சார்ஜ் கொடுக்க முடியாதா? ஆனால் ஏன் தொடர்றாரு? அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு அவரோட உறவு இருக்கு. அதனால இந்த அனுமதியை அவர் தான் கொடுத்துட்டாரோங்கிற சந்தேகம் வருது. ஆக இது தவறு. அவர் முதலமைச்சர் அப்படி அனுமதிச்சிருந்தாருன்னா அது அவர் மிகப்பெரிய தவறு. அவங்க அப்பா எங்களுடைய தலைவராக இருந்த கலைஞர் அதெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் எந்த காலத்திலையும் இது மாதிரி அதிக பிரசங்கித்தனமான வேலையை ஒருவன் செய்வதற்கு எந்த காலத்திலையும் அவர் அனுமதிச்சிருக்க மாட்டார். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா கலெக்டர் பேட்டி கொடுக்குறாங்க. பாஜகன்னு இல்லை பாஜகங்கிறதுக்காக இல்லை, ஒரு நீண்ட நாள் அரசியலில் இருந்த காரணத்தால் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற லோக்சபாவில் ஒரு முறை, ராஜ்யசபாவில் ஒரு முறை,
ஒரு வாரிய தலைவராக தொடர்ந்து ஒரு நீண்ட கால அரசியலில் முதல்வராக எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து கலைஞர் முதல்வராக தொடர்ந்த காலத்தில் அவர்களோடெல்லாம் அணுக்க தொண்டனாக அவர்களோடெல்லாம் இணைந்து பணியாற்றிய அந்த காலங்களெல்லாம் பார்த்த அந்த வகையில் ஒரு தனி மனிதனாகவே ஒரு பொது மனிதனாகவே இதை நான் பார்க்கிற பார்வை பாரதிய ஜனதா கட்சி என்ற பார்வை அல்ல, தனி மனிதனாக இருக்கக்கூடிய அளவில் நான் பார்த்திருக்கிற பார்வை எங்கோ இதில் இடிக்குது. சுத்தமாக இருந்தால், தூயவர்களாக இருந்தால், தங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்றால் இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு தேவையில்லை, ஆளுங்கட்சிக்கு தேவையில்லை, அரசாங்கத்திற்கு தேவையில்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர் கட்சி கூட்டம் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள், அவர் கட்சி கூட்டம் நடக்குது, அதில் நடந்திருக்கிறது இன்சிடென்ட், அனுதாபம் தெரிவிக்கிறீர்கள், அதெல்லாம் ரைட்டு, அனுதாபம் தெரிவிக்கிறீர்கள். அவர்களாக உங்களுடைய நாட்டு மக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சர் என்பவர் எல்லோருக்கும் சேர்த்து முதலமைச்சர், உங்களுடைய சிட்டிசன், உங்களுடைய குடிமகன், உங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு இளைஞனும் உங்களுடைய குடிமக்கள். ஆக அந்த வகையிலே உங்களுடைய அனுதாபம் தருவங்கள், ஆதரவு தாருங்கள், 10 லட்ச ரூபா பணம் தாருங்கள், இதெல்லாம் ஓகே. இவ்வளவு பதட்டப்பட்டு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு நபர் கமிஷனுடைய ரிசல்ட் ஆத்தன்டிகேட்டடாக இன்னும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஏன் ரெவன்யூ செக்ரட்டரி அமுதாவுக்கு உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த அம்மாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு பல சந்தேகங்கள் வருது இதில். அந்த அம்மா வந்து எதுக்கு அவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்க? இங்கே லோக்கல் கலெக்டர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆக இது எல்லாம் வந்து ஒட்டுமொத்த அஃபிஷியல் மிஷினரிஸை முதலமைச்சர் தவறாக வழிநடத்துகிறாரோன்னு பயம், சந்தேகம் கூட இல்லை, எனக்கு பயம். ஏன்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை இந்த ஒரு இதுக்காக வழி நடத்துகிறாங்க. அதில் வந்து சந்தேகம் வலுக்கிறது தான் போய் அடையும். ஆனால் இதோடு விட்டுட்டு அவர் முதலமைச்சர் இந்த பிரச்சனைகளுக்கு எடுத்த வரை பாதுகாப்பு தந்த பின்னாலே வந்து நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு மருத்துவமனையில் நடந்து கொண்ட விதம், அவர்களை எல்லாம் அனுப்பியது, அவர்களெல்லாம் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது, அவர்களுக்கான பணம் கொடுத்தது, அவர்களை பாதுகாப்பு கொடுத்தது, இவையெல்லாம் நல்ல முறையில் செய்தார்கள். அதே மாதிரி நல்ல முறையிலேயே தொடர்ந்து இதுக்கான காரண காரியங்களை நாட்டுக்கு தெரிவிப்பதிலேயும் முதலமைச்சர் உண்மையாக நடந்து கொண்டு, நேர்மையாக நடந்து கொண்டு, ஒரு பொது விசாரணைக்கு ஒத்துக்கொண்டு அந்த விசாரணையின் முடிவுக்கு அவர் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான். அவர் மட்டுமல்ல, இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமாக பிரச்சாரத்துக்கு வந்த விஜயும் அவர்களும் அவருடைய அமைப்புகளும் அந்த விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சம்பவம் நடந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் வராங்க, மத்திய நிதியமைச்சர்கள் வராங்க, இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பொதுவாக அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை இல்லை. இது சமூக ஊடகங்கள்லையும் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் என்ன இருக்கு அப்படின்னா இது கூட்டணிக்கான ஒரு அடித்தளமாக பார்க்க இல்லை இல்லை. அதுதான் முதலே சொல்லிட்டு போங்க, இதில் அரசியலே பேச வேண்டாம். இது அரசியல் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, இவங்களும் அதே சொல்கிறாங்க. என்ன அரசியலில் இதுக்கு கலக்காதீங்கிறாங்க. இது இன்னும் 7 மாதம் இருக்குது தேர்தல், எது வேணாலும் நடக்கும், இதை எது வேணாலும் நடக்குங்க. என்ன அதெல்லாம் ஒன்று யார் பக்கம் போகிறாங்க வர்றாங்கங்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் இப்போ இது இல்லைங்க. இந்த 41 விக்டிம், 41 பேர் இங்கே நம்ம ஊரில் இறந்துருக்காங்க. இது எப்படி ஏன் நடந்தது, இனி எப்படி தடுக்கிறது, அதுக்கு ஒரு பொது விசாரணை மூலமாக காரணங்களை கண்டறிஞ்சு அதுக்கான வழிவகை செய்யுங்க. தண்டிக்கிறது கூட 2வது. இனிமேல் இது மாதிரியான நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன வழிவகை செய்யும்? இவ்வளோதாங்க. இதை விட எங்களுக்கு ஒன்றும் அவசியம். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி இப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் நாங்கள் வந்து பண்ணல. யாருக்குன்னு ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தப்பட்டயம் பாவிகளுக்கு மட்டும் அருளுகிறவர்கள், பாதகர்களுக்கும் அருளுகிறவர், அது தெரிஞ்சுங்க. அதாவது இன்னைக்கு எங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டு விழா, இந்த 100 ஆண்டு கால வரலாற்றில் இந்த தேசத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு புரியாது, என்னன்னே தெரியாது, சுயம்சேவ சங்கம் பற்றி தெரியவே தெரியாது. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இதில் அரசியல் பண்ணி இந்த தேசத்தில் நாங்கள் வளரணும்னு அவசியமே கிடையாது. சார், தொழில் திருமாவளவனும் இதே கருத்தாக சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜயை பாஜக வந்து முயற்சி செய்யுது. சரிங்க, இல்லை பாதுகாக்க கூடாதுங்கிறது என்ன இருக்கா?
விஜய் இந்த மாதிரி இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அவருக்கு பாதுகாப்பே கொடுத்தோம். அதே மீறி இவ்வளோ தப்பு நடந்திருக்குது என்ன? அப்போ எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அவரே அந்த பாதுகாப்பு வாங்கிட்டு அவர் என்ன பேசினார்? எனக்கு கொள்கை ரீதியான எதிரி பிஜேபின்னு பேசினார். இதெல்லாம் எங்க மறந்துடுமா? பாசிச பாஜகன்னு பேசினார். பாசிசம்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு, விஜய்க்கு? எங்கள் கட்சி பாசிச பாஜகன்னு பேசுறாரு. அதல்லங்க, அதான் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாவிகளுக்கு மட்டும் அருளவது கட்சி அல்ல, பாதகர்களுக்கும் அருளுகிற கட்சி. காரணம், இந்த நாட்டின் ஆட்சிபீடத்தில் இருக்கிறார். இந்த பாரத தேசத்தினுடைய ஆட்சிபீடத்திலிருந்து எதிர்காலத்தில் இந்த தேசத்தை வலிமையான தேசமாக உருவாக்கணும்னு நினைக்கிறார். ஆக எல்லா வகையான மக்களுடைய ஒற்றுமையும் தேவை, எல்லா வகையான மக்களுடைய ஆதரவும் இந்த தேசத்தை வலிமைப்படுத்துவதற்கு தேவை. அது மாறுபட்ட கட்சியாக இருக்கலாம், மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு எதிரிகளாக, அரசியல் ரீதியான எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. தேசம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இந்த நீதி விசாரணை கூட நாங்கள் கேட்பது எதற்கென்றால், எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் யாரும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான். பாஜக மத்திய குழு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது ஏன் மணிப்பூர் போகலான்னு யாரும் போச்சு அவருக்கு தெரியல. உங்களுக்கு முன்னாள் அமைச்சருக்கு தெரியாது. மணிப்பூருக்கு குழு போச்சுங்க அவருக்கு தெரியாது. அது அஃபிஷியல் குழு போச்சு. அதுவும் மணிப்பூருக்கு வந்து பொலிட்டிக்கலாக அதை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆளுகிற கட்சியில் எம்எல்ஏக்களை 2 பக்கமாக பிரிஞ்சிருந்தாங்க. மணிப்பூர் இன்சிடென்ட் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஏதோ இது கேள்வி கேட்டவர் மணிப்பூர் என்ன காரணத்தால் மணிப்பூர் கலவரம்னு அவர் கேளுக்கு திருப்பி. மணிப்பூர் கலவரம் என்ன, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இடையே கலவரம், எதனால் ஏற்பட்டதுன்னு அவர் சொல்ல தெரியுமா? அவருக்கு யாருன்னே தெரியாது. நான் சாரி, அது சொன்னதே எனக்கு தெரியாது. யார் முன்னாள் அமைச்சர் என்ன தெரியாது. அதான் எங்காலாக இருந்தால் கூட சரி, அதான் கேட்டுங்க. அவருக்கு தெரியாது. அதனுடைய நேச்சர் வேறு. அதனால தான் அஃபிஷியல் குழு போச்சு. அஃபிஷியல் குழு போய் 47 நாள் இருந்தாங்க. ராணுவத்தினுடைய பிரதிநிதி போனாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ போய் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்துட்டு வந்தாங்க. எங்கள் ஆட்சியுமே கொஞ்ச காலம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன? அதெல்லாம் மணிப்பூருக்கு ஏன் போகணுன்னு கேட்குறதெல்லாம் அவருக்கு அறியாமை. இது கூட விஜயுடைய வீடியோ பார்த்தேன். அது முதலமைச்சருக்கு விடப்பட்ட சவாலாக இல்லாமல் முதலமைச்சருக்கு விடப்பட்ட கோரிக்கையாக இருந்தால் நன்றாக இருக்கும். அது செய்ய வேண்டியதுதான். அதாவது தன்னுடைய தொண்டர்களை காப்பாற்றுவதற்கு, தன்னுடைய சக நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்கு, சக நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒரு தலைவனுக்கு அழகு. அந்த வகையில் ஏதேனும் குற்றம் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அந்த குற்றத்திற்கு என்னை காரணமாக்கி என்னுடைய தோழர்கள் மீது நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காதீர்கள், நானே அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்வது நியாயம்தான். அதில் தான் அப்படி தான் நானும் பார்க்குறேன். அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாராக பார்க்குறேன். அதை வந்து சவால் விட்டதாக சிலது பத்திரிகைகள் அல்லது இப்போல்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் அது இதில் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். நான் நினச்சது இதுதான். தன்னுடைய சக தோழர்களை, பொதுச் செயலாளர், நிர்வாகிகளை அவர் வந்து பாதிக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் குற்றம் இருந்தால் என் மீது நடவடிக்கை எடுங்கள், என்னுடைய தோழர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் வேண்டாம் என்ற வேண்டுகோளாகத்தான் நானும் கருதுகிறேன். தப்பு இல்லை அது. ஏன்னா முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, முதலமைச்சரிடம் அவர் கேட்க வேண்டிய கேள்வி தான் இது.